வணக்கம். உலக நிலவரங்களுடன் இணைந்திருக்கின்றோம். அமெரிக்கா ஈரான் இடையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தற்காலிக போர் நிறுத்தம் என்பது அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் பார்க்கிற போது ஈரான் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தானுக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் விரைவில் அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது. எனினும் அமெரிக்காவுடன் ஒரு நேரடி பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயாராக இல்லை என்ற ரீதியிலான தகவல்கள் எல்லாம் அங்கிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளரான இஸ்மாயில் பாகி அவர் கூறக்கூடிய கருத்துக்களை பார்க்கிற போது அமெரிக்கா அதிகாரிகளுடன் எந்தவிதமான நேரடி சந்திப்பும் திட்டமிடப்படவில்லை என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். ஆனால் வந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாவற்றையும் பார்க்கிற போது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை சுமூகமாக இடம்பெறுவது போன்றுதான் தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் உண்மையில் இவருடைய கருத்தை பார்க்கிற போதும் குறிப்பாக அவ்வாறான ஒரு நிலைப்பாடு இல்லை என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். இந்த வகையில் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராக்ஷியும் தற்போது இஸ்லாமாபாத்தில் தான் இருந்திருந்தாலும் கூட ஈரானின் கருத்துக்களை பாகிஸ்தான் மூலமாகத்தான் அமெரிக்காவிற்கு தெரிவிக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து அப்பாஸ் ஆராக்ஷி தெரிவிக்கின்ற போதும் அமெரிக்காவினால் திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆக்கிரமிப்புகளானது போரை முடிவுக்கு கொண்டு வரவும் பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்துவதும் பாகிஸ்தான் எடுக்கக்கூடிய இந்த சமாதான முயற்சிகளுக்கு ஈரான் ஒத்துழைப்பை வழங்கும் எங்களுடைய அண்டை நாடுகளே எங்கள் முன்னுரிமை என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் இது அமெரிக்காவுடன் ஒரு நேரடி பேச்சுவார்த்தையாக இருக்காது என்ற ரீதியில் இவை தொடர்பாக பேசக்கூடியவர்கள் இவ்வாறான கருத்துக்களை வெளிப்படுத்தி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஈரான் நேரடியாக அமெரிக்காவுடன் பேசுவதற்கு பதிலாக இந்த பிராந்திய உறவுகளுக்கான முக்கியத்துவத்தை தான் கொடுப்பது போன்று இவருடைய இந்த கருத்துக்கள் அமையப்பெறுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சிறப்பு தூதுவர்களை இஸ்லாமாபாத்திற்கு அனுப்பியிருக்கின்றார். பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டால் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் நேரடியாக பாகிஸ்தானுடன் செல்லவும் வாய்ப்பு இருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த செய்திகள் வருகிற போது ஒருவேளையில் அவர் பாகிஸ்தானுக்கு சென்றிருக்கக்கூடும் என்பதையும் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். இந்த வகையில் பார்க்கிற போது ஈரான் தரப்புல இருந்து சில சலுகைகள் வருவதாகவும் ஈரானில் யார் அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் ட்ரம்ப் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருந்தார். ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் இந்த விடயங்களை தெரிவித்து வருகின்றார். மறுபுறத்தில் ஈரானின் ஊடகமான தஸ்னிமும் அமெரிக்காவுடைய கோரிக்கைகளை ஈரான் முற்றிலுமாக நிராகரித்து விட்டதாகவும் இவ்வாறான செய்திகளை தான் அது கூறுகின்றது. அமெரிக்காவுடைய அகங்கார போக்கும் மற்றும் அத்துமீறிய செயல்பாடுகள் காரணமாகத்தான் இந்த சூழ்நிலை இடம்பெறுவதாக ஈரானில் இருக்கக்கூடிய ஈரான் அரசாங்கம் சார்பான ஊடகங்கள் இவ்வாறான கருத்துக்களை வெளிப்படுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் ஈரான் தரப்புல இருந்து அமெரிக்காவிற்கு ஒரு சலுகை அல்லது முன்மொழிவு இருக்குமென்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் தானே. அவை தொடர்பாகவும் அதிகமாக பேசப்பட்டிருந்தது. அதாவது தங்களுக்கு இன்னும் அது தொடர்பான விவரங்கள் தெரியவில்லை என்று சொல்லியும் ஆனால் சலுகைகள் கிடைக்க இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினமளவில் தெரிவித்திருந்த கருத்தும் பேசுபொருளாக மாறியிருந்தது. சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் தான் இந்த ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். இது நேற்றைய தினம் அளவில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தது. இது குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்களையும் இங்கு குறிப்பிட்டு கூறுகின்ற போது அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர் சொல்லியிருக்க விடயங்கள் அவர்கள் ஒரு முன்மொழிவை வழங்கி வருகின்றார்கள். அது என்னவென்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். உலகில் மிக முக்கியமான பாரசீக வளைகுடாவில் அதுவும் ஹார்மோஸ் நீர்நிலை பகுதியில் முற்றுகையிடுதல் என்பது அதிகரித்து சென்றது. குறிப்பாக ஈரான் முற்றுகையிட்டது, அதன் பிறகு அமெரிக்கா முற்றுகையிட்டது. இதற்கு எதிராகத்தான் தற்போது ஒரு முருகல் நிலை காணப்படுகிறது. அமெரிக்க படைகள் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அமெரிக்காவை தொடர்ச்சியாக ஈரான் கேட்டுக்கொண்டு வருகிறது. ஆனால் ஈரானுடைய அந்த குரலுக்கு அமெரிக்கா செவி சாய்ப்பது போன்று தெரியவில்லை. இதுதான் அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. எனவே ஒரு முன்மொழிவு அவர்கள் முன்வைக்க இருக்கின்றார்கள். அந்த முன்மொழிவு ஒரு சலுகையாக இருக்க போகிறது, அது தங்களுக்கு நன்மை பயக்க போகிறது என்ற ரீதியில் தான் ட்ரம்பினுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. அது மட்டுமன்றி இந்த முன்மொழிவில் விரிவான தகவல்கள் இன்னும் தமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லியும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி ஈரானுடன் யாருடன் நீங்கள் தொடர்புகளை கொள்கின்றீர்கள், இப்படியான விடயங்களை நீங்கள் சொல்வதற்கு யாருடன் பேசி இந்த முடிவுகள் எடுக்கப்படுகிறதுன்னு சொல்கின்ற போது அதற்கான எந்த ஒரு விதமான தகவல்களையும் தற்போது வெளிப்படுத்த முடியாது. ஆனாலும் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் தான் தாங்கள் பேசுவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாகவே ஈரான் மறுத்து வருகிறது. குறிப்பாக ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள்
அவர்களே தங்களுடைய அந்த தளங்களினூடாக சொல்லக்கூடிய விடயம், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பொய்களுக்கு மேலாக பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இங்கே எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கான தீர்க்கமான முடிவும் எடுக்கப்படவில்லை. அமெரிக்காவிற்கு சார்பான எந்த விதமான விடயங்களுக்கும் தாங்கள் இணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய பதிவுகளினூடாக தொடர்ச்சியாகவே வெளிப்படுத்தி வருகின்றார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்பை பார்க்கிற போது ஒரு சுமூகமான நிலை எட்டப்பட்டிருப்பதாகவும் சலுகைகள் கொடுக்கப்பட இருப்பதாகவும் பல்வேறுபட்ட ரீதியிலான கருத்துக்களை நேற்றைய தினம் அளவில் அவர் முன்வைத்திருக்கின்றார். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை அமெரிக்காவும் ஈரானும் நேரடியாக தொடர்பு கொள்ளுமா, அவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டால் கூட அது சுமூகமான ஒரு முடிவுக்கு வருமா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இருக்கிறது. ஈரான் தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய செய்திகள் இவற்றை எல்லாவற்றையும் பார்க்கிற போது குறிப்பாக அவர்கள் நேரடியாக தொடர்புகளை பேணுவதற்கு சிக்கல்கள் இருக்கலாம். அதனூடாக பாகிஸ்தானை மத்தியஸ்தராக வைத்து கொண்டுதான் இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும். நேரடியாக அமெரிக்காவுடன் தொடர்புகளை பேணுவதற்கான சிக்கல்கள் இருக்கலாம். ஒருவேளையில் சுமூகமான நிலை எட்டப்படுமாக இருந்தால் அடுத்த கட்டமாக துணை ஜனாதிபதி, அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஏடி வான்ஸ் அங்கு செல்வார். அதற்கு பிறகு ட்ரம்ப் சில நேரங்களில் செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் சுமூகமாக நடைபெறுகிற பட்சத்தில் தான் அவர் சில நேரங்களில் பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த அளவிற்கு நிலைமை மாறுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்று வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தரவுகள் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.